தொல்லை போ வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பாள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் தீராயோ திமாநகரில் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தோ பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொனடி கமலம் போச்சு போச்சு வச்சாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உச்சார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையால் தனக்கும் மகனே முத்தாடி தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் நின்று விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் எனதரு சம்போ அறி
சாமி வல்லியா 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 தினை புனத்தில் வருகிறேன் ஆவாய்த்த தினை மாவை உண்ட வாடி ஆறுமுகம் திருச்செந்தூர் திருமலை சுவாமி மாறுபாட சூரனை சாமி இஷ்டமுடன் ஹரிராம உன் புகழை இஷ்டமுடன் குராம உன் புகழை தண்டனை தனைத்ததாலம் நாளோடு நாங்க துண்டனை தனைத்ததாலம் போடவே சாமி முந்தியே குரு நமக்கு முக்கண்ண முந்தியே குரு நமக்கு முக்கண்ண ஓங்கார நாதத்தின் நாதமாய் வந்துதித்த நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சாமி கணபதியே என் கூறு கணபதியே என் கூறு அப்பனை கனவிலையும் நான் மறவே குலபதியே ஆறுமுக சாமி குஞ்சரமே உமை பாடுவோமே ராமாவும் ராம பலகாலம் உமை தேடுவோமே ராமாவும் தெற்கேனா தேசமெல்லாம் உருவமே ராமாவும் உருவமே ராமாவும் ஒரு குற்றங்குறை அணுகிடாமல் சாமி ஆதியில வேதனா ஆதியில வேதனா அருள் அம்பலத்தில் ஆடுமை ஐயன சோதியில மாலையார் துவன்றாமல் நின்றவா அடி முடியும் தேவிக்கான அம்பலவானரோட திருமகன் நல்லருவை நாணலாம் நந்திதலையை குடமாய் நெல்வியத்தில் ராமர் வாம் ஏ இருகையில வீசுகோன் உந்தன் சொல்லை நாங்கள் வாழ உந்தன் சொல்லை நாங்கள் வாழ எனக்கு துணை இருப்பாய் அரிராமா
அம்மா நீ வந்து எனக்கு அருள் புரிவாயே என் நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து நான் தடுமாடும் வேளையில என் நாவு தடுமாறிடாமல் நான் குரலும் அங்கிடாமல் நான் என் நெஞ்சது உணர்ந்திடாமல் என் நினைவு தடுமாறிடாமல் நெஞ்சிலையும் நாவிலையும் எனக்கு நின்று விளையாட வேணும் எனக்கு மனமிறங்கி இசை கருண வருவாயம்மா நீ ஐந்தெழுத்தை ஓரெழுத்த எனக்கு அருள் புரிய வேணுமா தாயை எட்டெழுத்த ஓரெழுத்த எட்டெழுத்த ஓரெழுத்த கருண வருவாய் சாமி அரக்கர்களை கருவறுத்து அரக்கர்களை கருவறுத்து சிறுமிக்கு நீ அருள் புரிய கோசலையால் திருமகனே கோசலையால் திருமகன் அப்பனே கோதண்டனே அருள் புரிய கோதண்டனே அருள் புரிவாய் தாயே மஞ்சேன முகமலை மஞ்சேன முகமலை மாதவன மாரியம் மதலைக்கு நீ அருள் புரி கண் கொடுத்த காளியம் கலை கருள வேணுமம் பேரு வச்ச வேட்சியம் புத்திருக்கு வந்தருள் மூணு முகம் கொண்டவள் முப்புறத்தை ஆண்டவள் முக்கனிய முப்புடா முன்னால் வந்தருள் புரி சந்தேன மாரியம் கற்கார்க்க வேணுமம் அங்காள ஈஸ்வரி அழகு நல்ல மாதா அடையாளுக்கு அருள் புரி என் தாயனாகம்மா எனக்கு அருள வேணுமா அம்பிகைய நடை கொண்டாள் அடையாளுக்கு அருள் புரி சக்திய பகவதியே கற்கார்க்க வேணுமம்மா அரிக்கனாச்சி அம்பிகையே அரிக்கனாச்சி அம்மா கரைக்கருள தாய கரைக்கருள ஏ மணி விளக்கு பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலாய் மணலைக்கு நீ அருள் புரி சுடர் ஒளிவில் பிறந்த பிள்ளை சுடலையான மாயாண்டி சிறுமிக்கு நீ அருள் புரி சிவலப்பேரி சுடலாய்யா சிறுமிக்கு நீ அருள் புரி ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி அருள் புரிய வேணுமையோ ஆறு மங்களம் சுடலாய் அருள் புரிய வேணுமையா ஹைகோர்ட்டு மகாராஜா அருள் புரிய வேணுமையா உயிர்காட்டு மாயாண்டி மனமதில் அருள் புரிவாய் ஓட்டுக்குழி சுடலையா ஓட்டுக்குழி சுடலையா உள் மனமதில உள் மனமதில் அருள் புரிவாய் நான் பாடறிய மடிப்பறிய பாடறிய மடிப்பறிய நாம் பாலகி மாதவியா நாம் பாட்டி உள்ள வகையறிவ நாம் பாடறிய நாளை தன்னை அடிக்க வைத்தார் அம்மா அப்பா அம்மா நான் ஏடறிய எழுத்தறிய ஏண்டி உள்ள வகையறிவ அடியாள் எடறிய நாளை தன்னை எழுத வைத்தார் என் குருவும் இல்லிசை அறியாத நாளை தன்னை அறியா நாளை தன்னை விவரம் செய்தார் என் குருவும் ஐயா விவரம் செய்தார் என் குருவும்
சொற்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தால் நான் ஒரு நாள் மறப்பதில்லை இந்த நெஞ்சோரு நாள் மறந்தால் என் நினை ஒரு நாள் மறப்பதில்லை நான் சொல்லாலே மறந்தாலும் சொல்லி தந்த வாத்தியார் என்னைக்கும் சொற்பனத்தில் மறப்பதில்லை விருத்தம் போட்ட அர்த்தம் உலகில் காதி வச்சு உலகில் அண்ணாவி சக்கியவர் இல்லை
நிறைந்த தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே எனது அருமை சகோதரர்களே அதாவது இந்த ஏபி நாடானூர்மான் நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குழுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு ஓட்டுக்குழி சுடலைமாட சுவாமியின் திருவாலயம் என்றார். நீ விரதம் இருக்கான்னு கேக்கியா? குழி குழின்னா கேட்க மாட்டுக்காரு. விரதம் கடுமையா இருந்தே தீர்வம்காரு. அப்ப அப்படியா? சாமி நமக்கு தானே வரும், இவனுக்கு என்ன வருது? அப்படியா? அவர் நினைச்சா யார் மேல வேணாலும் வருவாரு. அப்படி வந்த சாமி தான் தூக்கி எரிஞ்சாரு பாருங்க. அன்னைக்கு பட்ட அடி 5-6 தையல் போட்ட பிறகுதான் ஐயா விட்டுருக்காரு. வாழ வைக்கக்கூடிய தெய்வம் தான். இருந்தாலும் உனக்கு புத்தி வரணும் பாத்தியா? அதனால அவர் பார்த்த வேலை. அப்பேற்பட்ட ஓட்டுக்குழி சுடலை மாயாண்டியின் திருவாலயத்திலே ஆடி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஐயாவுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகிறது. அப்பேற்பட்ட இந்த ஆலயத்திற்கு 2வது வருடமும் நாமளுடைய வில்லிசைக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயமா இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலா நம்ம வில்லிசை ஒண்ணு ஆரம்பிக்கிறோம்னு வைங்க. அந்த ஆலயத்திலே வில்லிசை ஒண்ணு முதலாக ஆரம்பிக்கும் போது எந்த கோயிலா இருந்தாலும் என்ன தெய்வமா இருந்தாலும் முதலாகவே யாருக்கு பாடணும் தெரியுமா? இந்த உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் அந்த ஐயனார் ஒருவர் தான். அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறக்கணும். ஏன் அவருக்கு மட்டும் முதலா பாடுகிறோம் தெரியுமா? இந்த உலகத்திலே நாமல் அனைவர்களுமே தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த மானிட மனுக்கள். ஆனால் தர்மஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா கற்குவேல் ஐயனார் வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? அப்படி இல்லைன்னா வந்த சாமியெல்லாம் அவுட்ல நின்னுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிரும். அதனால அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தா வந்து பிறக்கணும். சாஸ்தாவின் திரு கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை நாங்கள் தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கு எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். 6 பிழை 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமதி கலிதமாகி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோலினில் பூநூல் இலங்கத் தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்த தருமஞான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோமே. தானாகிய பொன்னு வெள்ளி கையிலா
வருவாள் மிருதங்கமும் போடுவாள் சரஸ்வதி வருவாள் சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாத்தாதி சிவபெருமான் நீலகண்டனாக கரை கண்டனாக காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாச்சூடன் காலாகலன் காமாதி கண்ணன் கண்கண்ணன் திருநீகன் திகம்பரன் திரிசூலன் தில்லையம்பலம் திருநீலகண்டனாகி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே குழுவிருந்து வருகின்றார். அப்படி குழுவிருக்கும் இறைவனாகி சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தாசாரங்களாகப்பட்ட கடல்களையும் ஆண்டவன் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் குட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்தார். ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்து சிறிய உயிர் சித்தரும்பையும் பெரிய உயிர் மத யானையவும் ஆண்டவன் படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து இதற்கெல்லாம் முக்கியமாகவே ஆண்டவன் உலகை படைத்தார். அதலை சுதலை ஆதி பாதாள உலகம். அப்படி என்றால் என்ன? அதலை என்று சொன்னால் அது ஆகாய உலகம், தெய்வ கைலாயம், மும்மூர்த்திகள் வாழக்கூடிய உலகம், அதுதான் அதலை என்பார்கள். சுதலை என்று சொன்னால் நாமல் அனைவர்களுமே வாழக்கூடிய இந்த மத்திபலோகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னால் நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது. அப்பேற்பட்ட அந்த ஆதி பாதாள உலகத்தில் அசுர அரக்கர் குலத்திலே வந்து பிறந்தவன் அவன் யாரு தெரியுமா? சாமி வல்லரக்கர் அச்சுதன் தான். குலத்துக்கெல்லாம் தலைவனாகப்பட்ட ரிஷியமுகா வர்ணனும் இரத்த கண்ணியாலும் பெற்றெடுத்த திருமகன் அவன்தான் வல்லரக்கர் அச்சுதன். அரக்கனை 16 வயது வரைக்கும் பக்குவமாகவே வளர்த்து 16ஆம் வயதிலே அரக்கனுக்கு பட்டம் சூட்ட வேண்டுமென்று அம்மான் மகளாகிய பவளக்கண்ணியை கொண்டு வந்து அரக்கனுக்கோ திருமணங்களை முடித்து காலையிலே கல்யாணம், அரக்கனுக்கும் மாலையிலே பட்டம் சூட்டும் விழா. ஆமா, அவனுக்கடை 56 தேசத்து அரசர்களும் அமர்ந்திருக்க அரக்கனின் கையிலே செங்கோல் பிடித்து சிம்மாசனத்திலே அமரச் சொன்னார். அந்த ரிஷியமுகாவர்ணன் அரக்கன் செங்கோல் பிடித்து சிம்மாசனத்திலே அமரும் போது அவனுக்கு செங்கோலை பிடித்து சிம்மாசனத்திலே அமர போறான் பாருங்க. அவன் சிம்மாசனத்திலே ஏறி செல்வதற்காக 9 நவக்கிரகங்களை கொண்டு வந்து 9 படிகளாக்கி போட்டார்கள். 9 நவக்கிரகம்னா யாரெல்லாம் தாத்தா? நீங்க சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 9 நவக்கிரகங்கள். அடுத்த தடவை வரும்போது கரெக்டா சொல்லணும் பாத்துக்கோ. ராத்திரி பகலில் வெளிச்சம் அப்படின்னு சொல்ல தெரியாமல இருக்கேன். அப்படியா? சரிதானே. நீ பெரிய ஆளுன்னு தான் பேரு உனக்கு எங்க இருக்கு மண்டையில? ஆமா, நமக்கு யானை இருக்கு. அப்போ 9 நவக்கிரகங்களை கொண்டு வந்து அரக்கன் ஏறி செல்வதற்கு 9 படிகளாகவே அமைத்தார்கள். அப்படியே நாளைக்கு எழுதி தரேன் உனக்கு. அரக்கன் 8 படியில மெதுவா ஏறி போனா 9வது படியிலே சனி பகவானால கொண்டு வந்து குப்புற போட்டிருக்காங்க. 9வது படியிலே தான் என்ற அகந்தை கொண்டு அங்கே மிதித்தான் சண்டாளப்பாவி. அன்னைக்கே பிடித்தான் அவனுக்கு 6 முக்கால் அரையுங்காலும் எதையவன் பிடிக்க போறான்.
பார்த்தான் கஜானா காலி பண பெட்டிய பார்த்தான் பணம் எல்லாம் குறைந்து போய்விட்டது. உடனே மந்திரி அழைத்தான். டேய் மந்திரி, நான் இந்த நாட்டுக்கே ஒரு அரசன், அவனிக்கடைய தேசத்திற்கு நான் ஒரு அசுர அரக்கன். அப்படி இருக்கும் போது இதனால் இதுவரைக்கும் மக்கள் எனக்கு பகுதி கொடுக்கவில்லை, என்னை பணிந்து நடக்கவில்லை, இருசால் கொடுக்கல, என்னை ஏன் என்றும் கேட்கல அப்படின்னு சொல்லி 56 தேசத்திற்கும் நீ அடித்து வா பறை ஓசை அப்படின்னு உடனே மந்திரி பார்த்தான். அவன் கொடுக்க சாப்பாடு, அவன் கொடுக்க சாப்பாடு, அவன் கொடுக்கக்கூடிய இடம், அவன் கொடுக்கக்கூடிய உணவு, உள்ளங்கையில உப்பிட்டவரை ஊழிய தலைமுறைக்கு மறக்க கூடாது. அப்ப அவன் பேச்ச கேட்டுத்தானே ஆகணும். அப்படி என்று சொல்லி அந்த வல்லரக்கர் ஆச்சுதனாகப்பட்டவன் மன்னனுடைய சொல்லை கேட்ட மந்திரியாகப்பட்டவன் அவனை மந்திரியும் ஓடி வந்து 56 அரசருக்கும் அவன் அடிக்கான பறை ஓசை சத்தம் கேட்டு பாதாள உலகத்தில் அரசர்கள் ஓடி வந்து ஆறுமையா மந்திரிய நீங்க வார்த்தை ஒன்று சொல்லை கேளு. ஏய் மந்திரி, நாட்டுக்குள்ள ஏற்கனவே பஞ்சமா இருக்கு, நீ பகுதி பணம் கேட்ட எப்படி கொடுக்க? இந்த அரக்கன் என்னைக்கு நாட்டு சிம்மாசனத்துல வந்து இருந்தானோ அன்னையில இருந்த நாட்டுல மழையும் இல்ல தண்ணியும் இல்ல. இந்த அரக்கனுடைய அப்பா திசியமுகாவர்ணன் ஆண்டு வந்த காலத்துல அவருடைய ஆட்சியில நீதி இருந்தது, நேர்மை இருந்தது, தயவுதாட்சணைகள் இருந்தது, மாதம் மும்மாறி மழை பொழிந்தது, வருடம் 3 பூ விளைந்தது. மந்திரி, நாங்களும் பகுதியை கொடுத்தோம், பணிந்து நடந்தோம். ஆனா இந்த அரக்கனுடைய ஆட்சியில நீதி இல்ல, நேர்மை இல்ல, தயவுதாட்சணை எதுவுமே இல்ல. அதனால உங்க அரக்கனுக்கு நாங்க பகுதி கொடுக்க மாட்டோம், அவனை பணிந்து நடக்க மாட்டோம், இருசால் கொடுக்க மாட்டோம், அவனை ஏனென்றும் கேட்க மாட்டோம், அப்பம் கொடுக்க மாட்டோம், காணிக்க செலுத்த மாட்டோம். அதை மீறி உங்க அரக்கனுக்கு பகுதி வேணுமானா அவனை சண்டை கோடி நாட்ட சொல்லு, ஏடா சண்டை செய்து பார்த்திட அவனை மல்லு கொடி நாட்ட சொல், நாமல் மல்லு செய்து பார்த்திட அவனை யுத்த கொடி நாட்ட சொல், நாமல் யுத்தம் செய்து பார்த்திட. ஏய் மந்திரி, மண்டை பிளவிருந்தால் அவனை மல்லுக்கு வர சொல்லடா, நெஞ்சிலே துணிவிருந்தா உங்க அரக்கனை யுத்தத்துக்கு வர சொல்லு. பார்த்தா மந்திரி அரசன் பக்கம் போனா பகுதி இல்லன்னு இவன் எங்க விரட்டுதான், அரக்கன் சொக்கம் போனா பகுதியை வாங்கிட்டு வானா அவன் எங்க விரட்டுதான். ஏ பாவி, அவன் துன்பத்திலே நிக்க முடியல, இவன் என்ன ஹலோ அவன் துன்பத்திலே நிக்க முடியல, இவன் துன்பத்திலே நிக்க முடியல. அவன் அரண்மனைக்கு ஓடி வந்து ஏவாரும் ஐயா வல்லர நீங்க வார்த்தை ஒன்று சொல்லை கேளு, நான் பகுதி பணம் கேட்டு போன என்ன படையெடுத்து வாராரு, நான் இருசால் பணம் கேட்டு போன என்ன எதிர்த்து கொண்டு வாராரு, பணம் கேட்டு போன உங்களை கேவலமா பேசுதான். ஏ மந்திரி, என் பேரை சொன்னியாப்பா? என் பேரை சொல்லி பாரு ஊருக்குள்ள உரையில இருந்த வாழை உருவிட்டான். அப்படியா? நீ என் பேரை சொல்லுப்பா. அப்படியா? பேர சொன்னா சுத்து வட்டாரத்துல சுண்ணாம்பு சட்னி நாய் இருக்காது. அப்படியே இப்ப சங்கம். ஆமா. சரிதானே? சரி, அரக்கம் பேரு. அரக்கம் பேரு. ஏன் அண்ணா, உங்க பேரை சொல்லாத வரைக்கும் என்ன நின்னு பேசிக்கிட்டு இருந்தா கொஞ்சம் மரியாதை கொடுத்தான். உங்க பேரை நான் எப்ப சொன்னேனோ என்ன ஓட 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 விரட்டிட்டான். நான் தலை பிழைச்சதே தம்பரம் புண்ணியம்னு நான் ஓடிட்டேன் மன்னா அப்படின்னு வந்துட்டு சொன்ன பாருங்க. அப்பதான் அரக்கம் பார்த்தா. என்ன செய்கிறார்? ஏடா பகுதி வேணும்னா படையெடுத்து வர சொன்னான ஒருத்தன். படையெல்லாம் திரட்டு நம்ம சண்டைக்கு போவோம். எந்த படம் இருக்கு? ஆனப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை. ஆனப்படை தெரு தெருவா வசூல் போயிருச்சு. சரி, குதிரைப்படை இருக்கா? குதிரைப்படை வந்து மெட்ராஸ் வடக்க சென்னையில போய்
ஸ்விமிங் பூல்ல ஓடுது. மெரினா பீச்சியா? மெரினா பீச்ல ஓடுது. எத்தனை முறை உனக்கு சொல்லுதேன் பாத்தியா? சரி மெரினா பீச்ல ஓடுது. மெரினா பீச்ல ஓடிக்கிட்டு இருக்கா? ஆமா. பரவாயில்லை. சரி அடுத்த வாரம் பார்க்க போறேன். ஏ நெசமாட்டா? அப்படியா? வேற வாரியா நீ? நான் வரல. நீ வந்தேன்னா உனக்கு குதிரையை கொண்டு போய் காட்டுதே. அப்படியா? அந்த அங்க எதுமே பண்டம் வாங்கி தருவியா? பண்டம் வாங்கி தரையா? உனக்கு நீ கேட்க பண்டம்லாம் வாங்கி தர அளவுக்கு என்கிட்ட ஆவி கிடையாது. அப்படியா? ஆமா. நீ வந்தேன்னா உனக்கு குதிரையை பார்க்க வச்சுட்டு உனக்கு ஒரு குச்சி முட்டாய் உனக்கு ஒரு குருவி ரொட்டி வாங்கிட்டு தரேன். நான் என்ன 6 மாத பிள்ளைடா மாத்த. பிற நீ தானே பண்டம் வாங்கி தரியான்னு கேட்ட. பண்டம் வாங்கி தரேன்னு சொன்னா அங்க மெட்ராஸ்ல முக்கியமான பொருட்கள் என்ன இருக்கு அதை வாங்கி கொடுக்கணும். முக்கியமான பொருள் என்ன இருக்கு? கடல் இருக்கு. அப்படியா? ஆமா. கடலை தூக்கி என் தலையில வை. கடலுக்கு வந்தேன்னா உனக்கு உப்பு தண்ணி கொதி தரேன். அப்படியா? நான் நல்லா குளிக்கலாம். உங்க கூட வரல கடல்ல தள்ளதுக்கு திட்டம் போட்டு என்ன கூப்பிடுறீங்க. அப்படியா? நான் வரலையா. இந்த மெட்ராஸுக்கு போன மாதிரி. சரி யாரையும் நம்புதாப்புல இல்ல. சரி அதனால அடுத்த வாரம் போறேன். வாரவங்க வாங்க. யாரையும் நம்புதாப்புல இல்ல. நம்புதாப்புல இல்ல. நம்பாத. ஆமா. நம்பாத. ஆகையினால தான் நம்ம முன்னே எச்சரிக்கையா இருந்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரிதானே? சரி. அப்படியே இருந்துக்காதான் உனக்கு நல்லது. ஆமையா. அப்புறம் உன்னைய எவன் கேட்காம யாருக்கு தெரியும்? சரி. ஆகையினால என்ன ஆனப்பட குதிரைப்பட ஒட்டகப்பட எல்லாம் இப்ப நம்ம கிட்ட இல்ல. கிடையாது. ஏற்கனவே இருந்துச்சு. பெலமா வச்சிருந்தோம் பட. ஆமா. இப்ப வந்த பஞ்சத்துல பட பூரா இத்து போச்சு. ஆமா. முந்தின சண்டையிலே எல்லா படையும் ஓஞ்சிருச்சு. இன்னைக்கு இத்து போனதுதான் இதோட இத்து போச்சு. ஆமா. அதுக்கு ஒண்ணும் தெரியல. இல்ல அப்போ அப்படியாகவே இருக்கும்போது மந்திரியாகப்பட்டவன் சொன்னான், எப்படி சண்டைக்கு போனா சைனிகள் இல்லை மன்னா, யுத்தத்திற்கு போனா யுத்தப்படை இல்லை. கிடையாது. மல்லுக்கு போனாலும் மல்லுப்படை காணாது மன்னா. ஒரு மனிதனுக்கு ஆயுதத்திலே சிறந்த ஆயுதம் என்ன தெரியுமா? என்னது? பொறுமை அப்படிங்கிற ஆயுதம். பொறுமைக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. பொறுமையை மிஞ்சியது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. பொறுமையா இருந்தா பொறுத்தார் இந்த பூமி ஆழ்வார் என்பார்கள் மன்னா. அதனால சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து யமகிரி மலையிலே சென்று 8வது மலையிலே யமகிரி பர்வதத்திலே ஆருணியவனத்திலே அந்த ஆண்டவனை எண்ணிக்கொண்டு அரும்பெரும் தவங்களை இருந்தீர்களேயானா அந்த ஆண்டவனை கண்டு உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க சத்தம் பள்ளிக்கூடம் போகலையா நீ? பாரு நான் அடிச்சு விட உங்களுக்கு. பள்ளிக்கூடம் போகலையா? விட்டாச்சோ உனக்கு? அவளுக்கு கோவம் என்னமா வருது? சும்மா இருப்பல அப்படிங்க. அதுக்குத்தான் சண்டை போடுதாலும் நாளைக்கு வாங்கிடுவோம். 4 இப்படி நீங்க சத்தம் போடுவீன்னு சொல்லித்தான் பள்ளிக்கூடத்தை லீவ் விட்டுருக்காங்க உங்களுக்கு. கோயில் கொடைக்கு. அப்ப இந்த வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன் எப்பா மந்திரி ஆருணிய வனத்திலே நான் அரும்பெரும் தவம் இருக்கணுமா? அப்படின்னா எனக்கு மேல ஒரு ஆண்டவன் இருக்காரோ? எனக்கு மேல ஒரு ஆண்டவன் இருக்காரோன்னு கேட்கான சண்டாளப்பாவி அவன் கோயிலுக்கு போயிருப்பானா? சாமியத்தான் கும்பிட்டு இருப்பானா? இல்ல அவன் ஆட்சிக்கு வந்தான். ஐயா அரக்க ஆட்சிக்கு வந்தான். ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஆலயத்தை பூரா அடைக்க சொல்லிட்டான். பெரிய பெரிய பூட்டுகளை போட்டு பூட்டி இருக்கு. பூஜையே கிடையாது அங்க. ஆமையா அப்படின்னு அரக்கன் கேட்கான். அப்பந்தான் மந்திரி பார்த்தா, அண்ணா 8வது மலையிலே யமகிரி பர்வதத்திலே சென்று ஆருணியவனத்திலே நீங்கள் அரும்பெரும் தவங்களை இருந்தீர்களேயானா ஆண்டவனை கண்ட 5 விரலுக்கும் அக்கினி வரங்களை வாங்கி கொண்டு தாங்கள் இந்த உலகத்தை ஆளலாம் அல்லவா? ஆவே மந்திரியும் சொன்ன போது வல்லரக்க ராட்சதன் ஆவே அப்படியே ஆட்டுமென்று தலைய முட்டதான் அடித்தான். அரக்க சன்னியாசி போல் கோலம் கொண்டு காவி நல்ல உடையணி கழுத்தில் உத்திராட்ச மாலை போல் நீரறியானத்து எல்லாம் அரக்கன் திருநீர பூசுவான். கம்பமாதை தோளில் வைத்து அரக்கன் காட்டுக்கு வாரான்.
தலைய மொட்டை அடித்தான், நெத்தியிலே பட்டை அடித்தான், கழுத்திலே உத்திராட்ச மாலைய போட்டான், நீரறியா நெத்தி எல்லாம் திருநீர அள்ளி பூசினான். கம்பத்தை தோளில் வைத்த அரக்கன் காட்டுக்கே தவம் இருக்க வருகிறான். அவன் காட்டுக்கு தவம் இருக்க வரும்போது அவனுக்கு ஆகாத நேரம் அமடு வருங்காலம், அரக்கனுக்கு பொல்லாத நேரம் சொல்லாம பின்னால் வருகின்றது. அவன் நாடு நகரங்களை விட்டு 6 சுனைகளை தான் அடர்ந்த வனம் சோலை கண்டான். 8வது வனம் கடந்து யமகிரி பர்வதத்திலே வந்து ஆருணிய வனத்திலே அரும்பெரும் தவங்களை இருக்க வேண்டும் என்று அந்த யமகிரி மலையிலே ஆலமரத்தடியிலே தவ பொருளை இறக்கி வைத்தான். அரக்கன் வரும்போது எத்தனையோ சகுனங்கள் அரக்கனுக்கு முன்னால வந்தது. ஆனாலும் கண்ட சகுனத்தை எல்லாம் காலால் தள்ளினான். பார்த்த சகுனங்களை எல்லாம் பாவியவன் அறியாமல் சகனம் சம்பிரதாயம் இல்ல அந்த காலத்துல ஜோதிகாரர் பூராமே சாப்பாட்டுக்காக எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சு அதை தள்ளிட்டு போறேன். ஆமா, அதாவது சாதகம் நமக்கு சொல்லக்கூடிய வாக்கியமானது நமக்கு ஜாதகமா அமைஞ்சாதான் அது ஜாதகம். அப்படி இல்லைன்னு சொன்னா அது ஜாதகம் கிடையாது. நம்ம மனசோடி எப்படி போனோமோ போய்கிட்டே இருக்கணும். ஆமா, அப்ப அதை போல இந்த வல்லரக்க சகுனத்தையும் அறியாமல் யமகிரி மலையிலே வந்து ஆலமரத்தடியிலே தவ பொருளை இறக்கினான். குளித்து நீராடி வந்து இறைவனை எண்ணி தவம் இருக்க வேணும் என்று அவன் எப்படி தவச்சாலை அலங்கரித்தான் தெரியுமா? சாந்து கொண்டு மெல்ல தாரை மேலே, சாந்து கொண்டு மெல்ல தாரை மேலே, தரமெளி சந்தனத்தால் அவன் சந்தனத்தால் இருந்தாதான். வல்லரக்க ராட்சதன் ஆகப்பட்டவன் ஆரணிய வனத்திலே வந்தா அரும்பெரும் தவங்கள் இருக்க வேண்டும் என்று தவப்பொருளை எடுத்து வைத்தான் வல்லரக்கன். அவன் தவப்பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே ஊசி ஒன்றை நாட்டி ஊசி முனையின் மேல் தன் வலதுகால் பெருவிரலை ஊன்றினான். நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறான் வல்லரக்கன். அப்படி தவம் இருந்து வருகின்ற பொழுது ஒரு நாள் தவம் இருந்தானா? இல்லை, ஒரு வாரங்கள் தவம் இருந்தானா? ஒரு வாரம் அல்ல, 2 வாரம் அல்ல, 12 வருட காலங்களாக இறைவனை எண்ணி தவம் இருந்து வருகிறான். அவன் 12 வருடமாகவே தவங்களை செய்தான். ஆண்டவன் சிவபெருமான் வரவே இல்லை. அப்படி சிவபெருமான் வராமல் இருந்த போது அந்த ஆண்டவனை எண்ணி அழுது புலம்பினான் வல்லரக்கன். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, ஆண்டவனே பகவானே சம்போ சிவ சம்போ சங்கர,
ஈஸ்வரனை இறையோனே சம்போ சங்கர சிவ சம்போ சங்கர ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர படியலக்கும் மரம் பொருளே சிவ சம்போ சங்கர பக்தன் செய்யும் தவத்தை பாரு இந்த பக்தன் செய்யும் தவத்தை பாரு என்ன குற்றம் செய்திட்டேனோ சிவ சம்போ சங்கர என்னை பாராம இருப்பதே சம்போ சங்கர என்னை பாராம இருப்பதே சம்போ சங்கர மகிமையினாலே ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது ஆடாத கைலாசம் ஆடுதையா அசையுதையா சாமி நகலாத கைலாசம் கைலாசம் அது நகண்டு மெல்ல ஆடுதையா ஒரு நாளும் இல்ல திருநாள இந்த கைலாசம் இன்னைக்கு ஏன் இப்படி ஆடுது அசையுது ஆண்டவன் ஞானத்தால் அறிந்து பார்த்தார் ஆருணிய வனத்திலே அரக்கனின் தவங்களை கண்டு இப்பவே இந்த அரக்கனுக்கு நாமல் வரம் கொடுத்தாக வேணும் என்று ஆண்டவன் சிவபெருமான் வரம் கொடுக்கவே புறப்பட்டு வருகின்றார் ஏறிட்டு பார்த்தால் பார்வதி இந்த ஆண்டவன் இரவு நேரத்துல நம்ம கிட்ட சொல்லாம இவர் எங்க போறாரு ஒருவேளை ஆண்டவன் படியிலக்க போவாரோ அப்படியானா நம்ம தானே படி அரிசி எடுத்து கொடுக்கணும் அப்படியே படி அரிசி எடுத்து கொடுத்தாலும் சூரியன் உதித்தாத்தான் சொக்கன் படி எடுக்க முடியும் ஆதித்தன் உதிக்கணும் அரணார் படி எடுக்கணும் அப்ப இந்த ஆண்டவன் நம்ம கிட்ட சொல்லாம இரவு நேரம் எங்க போறாரு ஆண்டவே வாரவரும் காலையில போகலாம் மத்தியானம் போகலாம் சாயங்காலம் போகலாம் இரவு நேரத்திலே இறைவனிடத்திலே சொல்லாமல் சாமம் நடுசாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும் ஆண்டவன் வரக்கூடிய நேரம் அப்போ பார்வதி எழுந்தரித்து வந்தார் ஆண்டவா பரம்பொருளே இந்த இரவு நேரத்துல என்கிட்ட சொல்லாம நீங்க எங்க போறீங்க பார்வதி நான் எங்க இருக்க பகவான் தாங்கள் எங்க செல்கிறீர்கள் சக்தி நான் எங்க இருக்க சிவன் நீங்கள் எங்கயா போறீங்க எம்மா பார்வதி அதோ பாரு ஆருணிய வனத்திலே என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் இருந்து வருகிறான் தவம் இருக்கும் என் மகன் அரக்கனுக்கு ஆண்டவன் நான் வரம் கொடுக்க போறேன் வரம் கொடுக்க போறீங்களா வரம் கொடுக்க போக உங்களுக்கு இதுவா நேரம் நீங்க காலையில போயிருக்கலாம் மத்தியானம் போயிருக்கலாம் இந்த இரவு நேரம் போனாலும் தப்பு இல்ல ஆண்டவா போகும்போது நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாது இல்லைன்னா உங்க மூத்த மகன் கணபதி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் இளையவன் வடி வேலவனிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லலாம் உங்க மனைவி பார்வதி என் மேல கோவம் இருக்கும் நம்ம குடும்பத்துல 1000 சண்டை சடவு இருக்கும் இந்த செவரை பார்த்தாவது இந்த மாதிரி இடத்துக்கு நான் போயிட்டு வரேன்
அப்படின்னு தாங்கள் ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா? குத்துக்கல் ஆட்டம் இருக்கணும் என்கிட்ட சொல்லலையே நீங்க. அப்போ உன்னதான் ஆட்டணும். இல்ல குத்துக்கல் மாதிரி இருக்கும்னு சொன்னா. சரி. என்னிடத்திலே சொல்லாமல் புறப்பட்டதனால இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆமா. உங்க ஏவல் பிள்ளை நந்தி தேவனை நீங்க ஏன் வச்சிருக்கீங்க? அவரை சொன்னதை கேட்கறதுக்கு. அவரை கூப்பிட்டு பூலோகம் சென்று அரக்கனை கைலாசம் அழைத்து வர சொல்லி கேட்ட வரத்தை நீங்க கொடுங்க. கொடுங்கள் ஐயா. உடனே ஆண்டவன் நந்தி தேவனை வரவழைத்து அப்பா நந்தி தேவா ஆருணிய வனத்திலே என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் இருந்து வருகிறார். சரி. தவம் இருக்கும் அரக்கனை என் கையில இங்கிருக்கினை அழைத்து வர வேண்டும். ஆண்டவா அவன் ஒரு பூலோக பிறவி, நான் ஒரு கைலாச பிறவி. நான் ஒரு பிறவி. என்னால் அவனை நீ ஒரு பிறவி. பூலோகத்து பிறவி. நீ ஒரு பிறவிதான் யாரு இல்லன்னா அதான் நான் ஒரு பிறவின்னு சொன்னேன். தனி பிறவி. சரி. ஆமா. நல்லா இருக்கும் படம். சரி. தனி பிறவி படமாயா? அப்படியா? நல்லா தானே இருக்கும். அந்த படம் நல்லா தான் இருக்கு. இவன் நான் தனி பிறவிங்கார அதான் பார்த்தேன். அப்ப இந்த அசுர அரக்கனாகப்பட்டவன் ஆண்டவனை என்னை அல்லும் பகலுமா என்ன நினைச்சு தவம் இருக்கான். நீ போய் கைலாசத்துக்கு அழைத்து வந்த உடனே ஆண்டவா அவன் ஒரு பூலோக பிறவி, நான் ஒரு கைலாச பிறவி. என்னால் அவனை எப்படி அழைத்து வர முடியும்? இதற்கெல்லாம் நான் உனக்கு வரம் தருகிறேன் அப்பா என்று 2 பச்சிலை குளிகையை கையிலே கொடுத்து அரக்கன் கையிலே கொடுத்து இவன் வாயிலை போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்க சொல்லு. ஒதுக்கின 3.25 நாளிகையில் அரக்கனுக்கு 2 உரம் உறக்கை வந்து முளைக்கும். உன்னோடு பறந்து என் கைலாசத்திற்கு வருவான் என்று வரம் கொடுத்த ஆண்டவன் வழி அனுப்பின போது அந்த நந்திதேவன் பூலோகம் வந்து எமயகிரி மலையிலே தேடி பார்த்தார். ஏன்னா அவர் முன்ன பின்ன அரக்கனை பார்த்ததும் இல்ல, அவர் எப்படி இருப்பாரு ஏதுவா இருப்பாரோ தெரியல அப்படின்னு சொல்லி அரக்கனை காணாத நந்திதேவன் அவர் எப்படி அழுது புலம்புகின்றார். இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. ஐயா காணல் அடிக்குது, கைகால நோகுது, வேணல் அடிக்குது, வெந்தனல் ஆகுது, இன்னமும் காணலையே அரக்கனை, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. அங்கே ஆடினார் பாடினார் அரக்கனை காணாமல், தேடினார் ஓடினார் தெரியாத அரக்கனை, இன்னமும் காணலையே அரக்கனை, எப்போ காண்பேனோ அரக்கனை. இருந்து தவம் இருக்கும் வல்லரக்கா, ஈசன் உன்னை அழைக்க சொன்னார் மகனே, வருந்தி தவம் இருக்கும் வல்லரக்கா, வல்லல் பகவான் உன்னை அழைக்க சொன்னார் என்று அந்த தேவன் இப்படி 5-6 சத்தம் போட்டு அழைத்த போது
அரக்கன் அப்பந்தான் லேசா புத்த விட்டு வெளியே எட்டி பார்க்கான். எட்டி பாக்க ஆடிய கூத்து ஆடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். மாடு தப்பினா செடி எல்லாம் கண்ணு. தூண்டிக்காரங்களுக்கு முதப்புல கண்ணு. எப்பண்டா தூண்டில மீன் மாட்டும் தூண்டிய பிடிச்சு இழுப்போம்னு பாத்துக்கிட்டு இருப்பான். ஆமா, அத மாதிரி இந்த அரக்கன் தவம் இருந்தாலும் இருந்தா ஆண்டவன் சிவன் தான் வந்திருக்கிறாரோ என்று தெரிந்து கொண்டு நாமல் இப்பொழுதே தவத்தை விட்டு இறங்கி போக வேண்டும் என்று அரக்கன் சிவன் தான் என்று மனதிலே எண்ணி அவன் புத்தை விட்டு கீழிறங்கி புத்தை விட்டு கீழிறங்கி அரக்கன் ஓடு ஓடி வாரான். அவன் நந்தி தேவன் முன்னால் அரக்கன் வண்டி ஓட்டு நின்று ஓண்டு நந்தி தேவன் முன்னால வந்தா கையெடுத்து கும்பிட்டு ஏறிட்டு பார்க்க ஐயோ ஆண்டவனும் நினைச்சுதான் நம்ம தவத்தை விட்டு இறங்கி வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா பெரிய காளைங்கன்னு எல்லாம் வந்து நிக்கி. காளைனா இது பூலோகத்து காளையா தெரியல, தெய்வ அம்சமா தெரியுது. கொம்பு ரெண்டும் தங்கமா